ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் BMW X1 பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட பெட்ரோல் இன்ஜினுக்கு வருவோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 lakhs போட்டு ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அதில் 3 cylinder இன்ஜின் கிடச்சா ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். 2025 வந்து 20 lakhs போட்டு 3 cylinder இன்ஜின் கார் வாங்குறது வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து நீங்கள் ஒரு 60 lakhs மேலே ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு 3 cylinder இன்ஜின் தான் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஓகேவா? அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இந்த 3 cylinder இன்ஜினோட ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க்குமே கம்மி தான். ஃபார் எக்ஸாம்பிள் குஷாக், டைகன், கிரெட்டாவோட என்லைன், கிரெட்டாவோட டர்போ பெட்ரோல் இன்ஜின், செல்டோஸோட டர்போ பெட்ரோல் இன்ஜினில் வந்து இதை விட ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் அதிகமாக இருக்குது. இதை விட பாதி விலையும் கம்மியாக எடுத்துடலாம். நான் ஏன் 3 cylinder இன்ஜின் அப்படின்னு அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ டாக்ஸிலாம் போகிறேன்னா எனக்கு கார் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நான் வந்து இந்த கார் டிரைவர்ஸ் கிட்டலாம் வந்து நான் பேசுவேன். டாக்ஸி டிரைவர்ஸ் கிட்ட எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு உங்கள் காரு அப்படின்னு சொல்லி காரை பற்றி பேசிகிட்டே போவேன். அப்போ வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இட்டியாஸ் பிடிக்கும், எனக்கு வந்து டிசைர் பிடிக்கும், எனக்கு வந்து எக்ஸென்ட் பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து காரோட மாடல்ஸ் தான் தெரியுதே தவிர அவங்களுக்கு வந்து அந்த மாடலோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரியல. அதில் என்ன 3 cylinder இன்ஜினா, 4 cylinder இன்ஜினா, அதோட ஹார்ஸ் பவர் எவ்வளோ, டார்க் எவ்வளோ, இதெல்லாம் தெரில அவங்களுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த டிசைர் வந்து 4 cylinder இன்ஜின் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற டிசைர் வந்து 3 cylinder இன்ஜின் தராங்க. இப்போ வர டிசைர் வந்து 3 cylinder இன்ஜின்னே தெரியாமல் நிறையா டாக்ஸி டிரைவர்ஸ் வாங்கி ஓட்டிகிட்ருக்காங்க. டாக்ஸி டிரைவர்ஸும் கிடையாது, நார்மலாக ப்ரைவேட்டாக வாங்கி ஓட்டுறவங்களும், நம்ம ஃபேமிலிக்காக வாங்கி ஓட்டுறவங்களும் தெரியாமல் வாங்கிட்டுருக்காங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இப்போ டாக்ஸி டிரைவர்ஸ் என்ன நினைப்பாங்க, பழைய கார் வாங்கி ஓட்டுறதுக்கு புது கார் வாங்கி ஓட்டினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியும். அதுக்குன்னு அந்த 3 cylinder இன்ஜினை நான் குறை சொல்லலை. பட் அந்த 4 cylinder இன்ஜின் அளவுக்கு ரிலையபிளாக இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல, போக போக தான் தெரியும். ஸோ இப்போ BMW X1லேயே அதே தான். இப்போ வந்து நிறைய பேர் அப்பர் மிடில் கிளாஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து காரை பற்றி அவ்வளோ தெரியாது. அவங்க வந்து எப்படியாவது நம்ம கராஜில் வந்து ஒரு BMW நிற்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ வந்து அவங்க சில பேர் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கிற கார்லாம் வேணாம், எனக்கு SUV தான் வேணும் அப்படின்ட்டு அவங்க போயிட்டு ஒரு என்ட்ரி லெவலில் போய் X1 எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க தெரியாமல் இப்போ வந்து டீசல் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4 lakhs அதிகமாக போடுற மாதிரி இருக்குது. அப்போ வந்து சரி ஓகே நமக்கு வந்து பெட்ரோலே எடுத்துருவோம், 4 lakhs கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பெட்ரோல் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர்றது வந்து ஒரு 3 cylinder இன்ஜின் தான். ஹார்ஸ் பவர் டார்க் வந்து நான் முன்னாடி சொன்ன கார்ஸை விட கம்மி தான். ஸோ சரி, இப்போ வந்து நம்ம டீசல் இன்ஜின் போவோம். டீசல் இன்ஜின்லேயுமே வந்து ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் கம்மி பண்ணி, ஆனால் டீசலில் வந்து 4 cylinder இன்ஜின் தராங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த கார் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டீசல் போகிறது கரெக்டு, நல்லது. இப்போ டீசல்லையுமே வந்து ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் கம்மி பண்ணியிருக்காங்க சொன்னேன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம 2019 வந்து BMW X1 எடுத்துப்போம். அதில் வந்து டீசலில் வந்து 190 bhp அண்ட் 400 Nm ஸ்டாக் கொடுத்தாங்க. இது வந்து 3 சீரீஸ்லையும் அதே ஹார்ஸ் பவர், அதே டார்க், அதே இன்ஜின். அப்போ வந்து 3 சீரீஸும் X1ம் வந்து ஈக்குவலாக இருந்தது. 3 சீரீஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்குன்னு கவலைப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து X1 போயிடலாம், BMW X1. இப்போ 2025 வந்து 3 சீரீஸ் இங்கே இருக்குன்னா BMW X1 வந்து ஒரு படி கீழே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவலாக இருந்துச்சு 2019. இப்போ 2025 வந்து 3 சீரீஸை விட X1 வந்து ஒரு படி கம்மி. ஸோ உங்களுக்கு வந்து டீசல் இன்ஜின் போகிறீங்க, உங்களுக்கு வந்து 3 சீரீஸில் கிடைக்கிற அதே ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் BMW X3 தான் போகணும். X3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1 crore வந்துடுது ஆன் ரோட் ப்ரைஸ் டீசல், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் போட்டேன். நான் வந்து எதையும் குறை சொல்லலை, இருக்கிறது தான் சொன்னேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுக்காக தான் மட்டுமே தவிர எந்த பிராண்டையும் வந்து அசிங்கப்படுத்தணும் இல்லை நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. பை ஃப்ரெண்ட்ஸ்.